வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன கிளாஸ்ல நாம ரெக்ரூட்மெண்ட் பத்தி டீடைலா பார்த்தோம். ஒரு கம்பெனிக்கு எப்படி வேலைக்கு ஆட்களை ஈர்ப்பது, நிறைய விண்ணப்பங்களை எப்படி பெறுவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதிலிருந்து கம்பெனிக்கு சரியான ஆளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ். இதைத்தான் நாம செலக்ஷன் சொல்வோம். வாங்க கிளாஸுக்கு போலாம். 8.1 இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். சரியான வேலைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுப்பது ஹெச்ஆர் மேனேஜர்ஸுக்கு ஒரு முக்கியமான வேலை. இப்போதைய ஆர்கனைசேஷன்ஸுக்கு 2 பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்று, தகுதியான அனுபவம் வாய்ந்த அப்புறம் திறமையான ஆட்களை செலக்ட் பண்றது. 2, அவங்களை நீண்ட காலத்துக்கு கம்பெனில தக்க வச்சுக்கிறது. ரிட்டைனிங். இந்த கிளாஸ்ல செலக்ஷன் ப்ராசஸ் அப்புறம் மெத்தட்ஸோட வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி டீடைலா பார்ப்போம். 8.2 டெஃபினிஷன் வரையறை. செலக்ஷன்கிறது இன்டர்னல் உள்ளுக்குள்ள இருந்தே ஆள் எடுப்பது அல்லது எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து ஆள் எடுப்பது. எதுவா இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய ஆப்ளிகன்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பர்சனலை ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு திட்டமிட்ட முயற்சி. செலக்ஷன்ல 3 தனித்தனி ஆனா ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்கு. அதுங்க ரிக்ரூட்மெண்ட், செலக்ஷன் அப்புறம் பிளேஸ்மெண்ட், பணியமர்த்தல். ரிக்ரூட்மெண்ட்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம். அது குறிப்பிட்ட பொசிஷனுக்கு அப்ளிகேஷன்ஸ் அல்லது அப்ளிகன்ஸை பல மேன்பவர் சப்ளை சோர்சஸ் மூலமா உருவாக்குறது. பொட்டென்ஷியல் ஆப்ளிகன்ஸை, சாத்தியமான விண்ணப்பதாரர்களை அடையாளம் கண்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை இவால்வேட் மதிப்பீடு பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான். செலக்ஷன்னா என்னன்னா, வந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஒன்னோ அல்லது பல அப்ளிகன்ஸுக்கு ஜாப்ஸை ஆஃபர் பண்ற ப்ராசஸ் தான். செலக்ஷன்ல ரொம்பவே கவனம் செலுத்தணும். ஏன்னா இது ஒரு பக்கம் ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கும் இன்னொரு பக்கம் கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில ஒரு மிக சிறந்த பொருத்தம், பெஸ்ட் ஃபிட் ஏற்படுத்துறதுக்கு சமம். ஃபால்ட்டி ஜட்ஜ்மெண்ட், தவறான முடிவு எடுத்தா ஆர்கனைசேஷனோட செயல்பாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 8.3 பேசிக் செலக்ஷன் மாடல், அடிப்படை தேர்வு மாதிரி. ஒரு ஜாபுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்றதுக்கு ஒரு தெளிவான மாடல் மாதிரி இருக்கு. இந்த பேசிக் செலக்ஷன் மாடல்ல ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கேண்டிடேட்டை கடைசியா அக்செப்ட் பண்றது வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஸ்டெப்ஸை அடையாளம் காணணும். அப்புறம் நாம பயன்படுத்துற செலக்ஷன் டெக்னிக்கை ரிவ்யூ பண்ணணும். ப்ளம் அப்புறம் நைலான்ங்கிறவங்க இந்த மாடலை ஒரு டயக்ராமா கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இப்ப டீடைலா பார்ப்போம். செலக்ஷன் மாடல், தேர்வு மாதிரி எக்ஸ்பிளைன்ட். இந்த மாடலை நாம ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். 1, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வேலை விளக்கம். எந்த ஒரு செலக்ஷன் மாடலும் ரொம்ப முக்கியமான பகுதி அந்த ஜாபோட வெவ்வேறு கம்போனன்ட்ஸ் பத்தி ஜாப் அனாலிசிஸ் மூலமா ஒரு டிஸ்கிரிப்ஷன் விளக்கம் உருவாக்குறது தான். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தயாரிக்கிறவங்க தகவல்களை பெற செக்லிஸ்ட் மெத்தட், குவெஸ்டினேர்ஸ், இன்டர்வியூஸ் அப்புறம் ஆப்சர்வேஷன் மாதிரி இருக்கிற பல மெத்தட்ஸ்ல ஒன்னையோ அல்லது பலதையோ பயன்படுத்தலாம். ஒரு ஜாபோட ப்ராசஸ் அப்புறம் அது எப்படி செயல்படுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் தயாரிக்கப்படும். இந்த ப்ராசஸ்ல கடைசி ஸ்டெப் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை வரையறுப்பது தான். நல்ல யோசிச்சு தயாரிக்கப்பட்ட ஜாப் டெஸ்கிரிப்ஷனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் இருக்கு. அப்புறம் அது பல முக்கியமான வேலைகளை செய்யும். அதுல சிலது என்னன்னா, அப்ளிகண்ட்டுக்கு வேலையோட தன்மை அப்புறம் கண்டென்ட்டை ரொம்ப தெளிவா எடுத்துச் சொல்ல உதவும். அதனால அவங்க மனசுல எந்த குழப்பமும் இருக்காது. ரிவார்ட்ஸ், சன்மானங்கள் அப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனைகள் ஈஸியா நியாயப்படுத்த முடியும். ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ஸ் வேஜ் அப்புறம் சாலரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, சம்பள நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படையா இருக்கும். எம்ப்ளாயீஸோட ட்ரெய்னிங் நீட்ஸை ஈஸியா அடையாளம் காண முடியும். 2, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ், முன்கணிப்பு மாறிகளை அடையாளம் காணுதல். ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ்னா என்னன்னா, ஒரு ஜாப்ல வெற்றியடைய முடியுமான்னு ப்ரெடிக்ட், முன்கணிக்க உதவும் செலக்ஷன் டூல்ஸ் அப்புறம் டெக்னிக்ஸ் தான். உதாரணமா ஒரு ஸ்டெனோகிராஃபர் வேலையோட முக்கியமான கம்போனன்ட்ஸ் டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட், ஃபைலிங் போன்றவை. ஷார்ட் ஹேண்ட் டிக்டேஷன் ஒரு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் அப்புறம் ஃபைலிங் எபிலிட்டிக்கான சில இண்டிகேட்டர்ஸ் அவங்களோட ஸ்கில்லை அடையாளம் கண்டு அவங்களோட ப்ரொஃபிஷியன்சியை, திறமையை அளவிட முடியும். ஒரு நல்ல ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த ப்ரெடிக்டர்ஸை அடையாளம் காண உதவும். 3, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரைட்டீரியன் வேரியபிள்ஸ், அளவுகோல் மாறிகளை அடையாளம் காணுதல். கிரைட்டீரியன் வேரியபிள்ஸ்னா பெர்ஃபார்மன்ஸோட இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஒரு ஜாப்ல வெற்றியை இவாலுவேட் பண்றதுக்கான கிரைட்டீரியா, அளவுகோல்கள். பெரும்பாலான சமயங்கள்ல ப்ரெடிக்டர் அப்புறம் கிரைட்டீரியன் வேரியபிள்ஸ் ரெண்டையும் அடையாளம் காண்றது ஒரே நேரத்துல நடக்கிற ப்ராசஸ் தான். ஆனாலும் கம்பெனிகள் வருஷ கடைசில தான் ஆன் த ஜாப் பெர்ஃபார்மன்ஸை அளக்கிற மெஷர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. 4, பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் ஆன் ப்ரெடிக்டர் அண்ட் கிரைட்டீரியன், முன்கணிப்பு மற்றும் அளவுகோல் மீது செயல்திறன் அளவீடு. ப்ரெடிக்டர் அப்புறம் கிரைட்டீரியன் வேரியபிள்ஸை அடையாளம் கண்டதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்டெப் அவங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கறது தான். பெரும்பாலான சமயங்கள்ல ப்ரெடிக்டர் அப்புறம் கிரைட்டீரியன் ரெண்டுலையுமே ஒரு குவான்டிடேட்டிவ் ஸ்கோர், எண் சார்ந்த மதிப்பெண் எடுக்க முடியும். இது ஒரு டெஸ்ட் ஸ்கோர் ஆகவோ ஒரு இன்டர்வியூ அசஸ்மெண்ட் ஸ்கோர் ஆகவோ இருக்கலாம். இது ஒரு அப்ளிகண்ட் எம்ப்ளாயோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் அப்புறம் மெரிட்டை, திறமையை காட்டும்.
5. கோரிலேஷன் பிட்வீன் ப்ரெடிக்டர் அண்ட் கிரைட்டீரியன். முன்கணிப்புக்கும் அளவுகோலுக்கும் இடையேயான தொடர்பு. ப்ரெடிக்டர் அப்புறம் கிரைட்டீரியன் ஸ்கோர்ஸுக்கு இடையில உள்ள தொடர்பை எஸ்டாப்ளிஷ் உறுதிப்படுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பயன்படுத்தப்படும். இது ப்ரெடிக்டர் ஸ்கோர்ஸ் உண்மையிலேயே ஜாப்ல பெர்ஃபார்மன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணதான்னு பார்க்கறதுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இது ப்ரெடிக்டர்ஸ் அப்புறம் கிரைட்டீரியாவோட ஜாப் வொர்தினஸை வேலைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது காட்டும். 6. டிசிஷன் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அ ப்ரெடிக்டர். ஒரு முன்கணிப்பியை ஏற்க அல்லது நிராகரிக்க முடிவெடுத்தல். ப்ரெடிக்டர் அப்புறம் கிரைட்டீரியனுக்கு இடையில இருக்கிற தொடர்பின் அளவை பொறுத்து ஒரு ப்ரெடிக்டரை அக்செப்ட் ஏற்க அல்லது ரிஜெக்ட் நிராகரிக்க ஒரு டிசிஷன் எடுக்கப்படும். கோரிலேஷன் ரொம்ப குறைவா இருந்தா அந்த ப்ரெடிக்டர் பொட்டென்ஷியல் ஆன அப்புறம் நான் பொட்டென்ஷியல் சக்சஸ்ஃபுல் ஜாப் பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கிரிமினேட் பிரித்து அறிய முடியாதுன்னு அர்த்தம். அதனால அந்த ப்ரெடிக்டரை ரிஜெக்ட் பண்றது நல்லது. மத்தபடி ரிலேஷன்ஷிப் அதிகமா இருந்தா ப்ரெடிக்டர்ல நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க ஜாப்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த சமயத்துல ப்ரெடிக்டர் நல்ல அப்புறம் கெட்ட பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியுங்கிறதால அதை அக்செப்ட் செய்யணும். 7. ஃபாலோ அப் பின்தொடர்தல். ஒரு குறிப்பிட்ட ப்ரெடிக்டரை ரிஜெக்ட் பண்ண முடிவு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வேற ஒரு ப்ரெடிக்டரை தேடுறது தான். இங்க நாம ஸ்டெப் 2க்கு திரும்பி வந்து கீழே வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். மத்தபடி ப்ரெடிக்டர் அக்செப்டட் ஆனாலும் அதை வாழ்நாள் முழுவதும் வேலிட் அப்புறம் ரிலையபிள் நம்பகமானதுன்னு எடுத்துக்க கூடாது. ஆப்ளிகன்ஸ் மாறலாம், ஆர்கனைசேஷன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டா ஜாப்ல மாற்றங்கள் தேவைப்படலாம். அதனால ப்ரெடிக்டரை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாடலை வச்சுதான் ஒரு கம்பெனிக்கு சரியான ஆட்களை அறிவியல் பூர்வமா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 8.4. செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ். தேர்வு செயல்முறை மற்றும் முறைகள். செலெக்ஷன் தேர்வு ப்ராசஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை நாம உறுதிப்படுத்திக்கணும். அத இந்த ஃபிகர் 8.2 ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட்ல பார்க்கலாம். Figure 8.2 Framework for Procurement. ரிக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம், ஆள் சேர்ப்பு திட்டம். சரியான ஆப்ளிகன்ஸ் விண்ணப்பதாரர்கள் கிடைக்க இது ரொம்ப முக்கியம். ஒரு திட்டமிட்ட ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா தான் நமக்கு நிறைய ஆப்ளிகன்ஸ் கிடைப்பாங்க. அத்தாரிட்டி டு செலக்ட் தேர்ந்தெடுக்க அதிகாரம், ஒர்க்லோட் வேலைப்பளு, அப்புறம் ஒர்க் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் ஊழியர் பகுப்பாய்வு மூலமா உருவான எம்ப்ளாய்மெண்ட் ரிக்வசிஷன் வேலைவாய்ப்பு கோரிக்கையிலிருந்து தான் செலக்ட் பண்றதுக்கான அதிகாரம் வரும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்சனல் ஊழியர் தரநிலை ஜாப் அனாலிசிஸ் மூலமா உருவான ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் வேலை விவரக்குறிப்பு தான் நாம ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் சாத்தியமான ஊழியர்கள் ஐ ஒப்பிட்டு பார்க்க ஒரு ஸ்டாண்டர்டாக செயல்படும். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் வந்த உடனே அதுக்கு சரியான ஸ்டாண்டர்ட் தரம் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எல்லா கம்பெனிகளும் ஒரே மாதிரி மெத்தட் அல்லது ப்ரொசீஜரை பயன்படுத்துறதில்ல. ஆனா கீழே சில வைட்லி யூஸ்டு செலக்ஷன் மெத்தட்ஸ் பரவலா பயன்படுத்தப்படும் தேர்வு முறைகள் கொடுத்திருக்கேன். அப்ளிகேஷன் பிளாங்க்ஸ் விண்ணப்ப படிவங்கள். அப்ளிகேஷன் பிளாங்க் விண்ணப்ப படிவம்ங்கிறது ஒரு ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ மாதிரி தான். இதுல கேள்விகள் எல்லாம் முன்னாடியே ஸ்டாண்டர்டைஸ் தரப்படுத்தப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இது அப்ளிகென்ட்டோட எழுதும் திறமை, அவங்க தாட்ஸை எண்ணங்களை ஒழுங்கமைக்கும் திறன் அப்புறம் ஃபேக்ட்ஸை பிரசன்ட் பண்ற திறமை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும். இது இன்டர்வியூக்கு சில லீட்ஸ் துப்புகளையும் கொடுக்கும். எல்லா அப்ளிகேஷன் பிளாங்க்ஸ்லையும் முக்கியமா 2 பெரிய கேட்டகரிஸான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். பயோகிராஃபிக் டேட்டா, ஏஜ், செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை போன்ற விவரங்கள். எஜுகேஷன் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு காலத்துல ஒரு காலேஜ் டிகிரி இருந்தா ஒரு ஜாபுக்கு போதும்னு இருந்தது. ஆனா இப்போ எம்ப்ளாயர்ஸ் வேலை கொடுப்பவர்கள் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், டிவிஷன் அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை ப்ரீரெக்விசைட்ஸ் முன்னிபந்தனைகளாக பார்க்கறாங்க. எதிர்கால ஒர்க்குக்கு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சிறந்த ப்ரெடிக்டர்னு சொல்றாங்க. ஆனா அதை செலக்ஷன் ப்ராசஸ்ல சிஸ்டமேட்டிக்லி யூட்டிலைஸ் முறையாக பயன்படுத்துறதுக்கு அவ்வளவா முயற்சி செய்யல. பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. பாஸ்ட் அப்புறம் பிரசன்ட் ஒர்க்குக்கு இடையில உள்ள தொடர்பு பத்திய எவிடன்ஸ் ஆதாரங்கள்ல முரண்பாடுகள் இருக்கு. 2. செக் ஆஃப் ரெஃபரன்சஸ் பரிந்துரைகளை சரிபார்த்தல். ரெஃபரன்சஸ்ங்கிறது ஒரு கேண்டிடேட் பத்தி அவங்க முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட எம்ப்ளாயர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் எழுதுற ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் பரிந்துரை கடிதங்கள். பொதுவா ஒரு பேராகிராஃப் அல்லது அதுக்கு மேல அந்த பர்சன் பத்தி இருக்கும். இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னா கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் எவ்வளவு துல்லியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். 2 வருஷமா நடந்த சில ஸ்டடீஸ் ரெஃபரன்சஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்க்கும் இடையில ரொம்ப குறைவான ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்னு சொல்லுது. 3. செலக்ஷன் டெஸ்ட்ஸ் தேர்வு சோதனைகள். பர்சனல் செலக்ஷன்ல டெஸ்ட்ஸை பயன்படுத்துறதுக்கான அடிப்படை அசம்ஷன் அனுமானம் என்னன்னா ஒரு வேலைக்கு தேவையான அபிலிட்டிஸ் அப்புறம் ஸ்கில்ஸ்ல ஆட்கள் வேறுபடுவாங்க, அப்புறம் இந்த ஸ்கில்ஸை ஒப்பிட்டு பார்க்க போதுமான அப்புறம் துல்லியமா அளவிட முடியுங்கிறது தான். பல ஹியூமன் அபிலிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் இன்டர் ரிலேட்டட் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதால் அவற்றை ஒன்னோட ஒன்னு இணைச்சுதான் புரிஞ்சுக்கணும். கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ் சோதனைகளின் வகைகள் அச்சீவ்மெண்ட்ஸ், ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி அப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ் எல்லாம் செலக்ஷனுக்கு பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு டெஸ்ட் பத்தியும் சுருக்கமா இங்க பார்ப்போம்.
ஒன்று அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ஸ் அடைவு தேர்வுகள். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ஸ் ஒரு பர்சனோட ஒரு குறிப்பிட்ட ஏரியால உள்ள பொட்டென்ஷியலை அளக்கும். ஒரு உதாரணம் ட்ரேட் டெஸ்ட். இது ஒரு சாம்பிள் ஆபரேஷன் மாதிரி செயல்பாடோட பெர்ஃபார்மன்ஸை உள்ளடக்கியது. இதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் தேவைப்படும். அப்புறம் அந்த ஆக்குபேஷன் அப்புறம் ட்ரேட் பத்தி நாலேஜ் உள்ளவங்க திருப்திகரமா பதிலளிப்பாங்கன்னு நம்பப்படுது. காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல எடுத்த கிரேட்ஸ் பெரும்பாலும் அச்சீவ்மெண்ட் அப்புறம் பொட்டென்ஷியல் ஃபார் லேர்னிங்கான இண்டிகேட்டர்ஸாக பயன்படுத்தப்படும். 2 ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் திறனாய்வு தேர்வுகள். ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் அபிலிட்டி அப்புறம் ஸ்கில்ஸை அளக்கும். கிளரிக்கல், மெக்கானிக்கல் அப்புறம் மேனுவல் டெக்ஸ்டரிட்டிஸ் கைகளால் செய்யும் திறன், அபிலிட்டிஸ் அப்புறம் ஸ்கில்ஸ் தேவைப்படும் ஜாப்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் மோட்டிவேஷனை அளக்காது. 3 இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்ஸ் விருப்பத் தேர்வுகள். இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்ஸ் ஒரு பர்சனோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டை கண்டுபிடிக்க அப்புறம் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் வேலையின் வகையை அடையாளம் காண வடிவமைக்கப்பட்டுள்ளன. 4 பர்சனாலிட்டி டெஸ்ட்ஸ் ஆளுமை தேர்வுகள். பர்சனாலிட்டி டெஸ்ட்ஸ் தனிநபரின் மோட்டிவேஷன் அப்புறம் மற்ற பிஹேவியர் பேட்டர்ன்ஸை நடத்தை முறைகளை மதிப்பிடும். இன்டர்பர்சனல் காம்பிடன்ஸ் பிறருடன் பழகும் திறன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை. அபிலிட்டி டு லீட் தலைமை தாங்கும் திறன், பேஷன்ஸ் பொறுமை அப்புறம் ஆம்பிஷன் ஆர்வம் போன்ற பர்சனாலிட்டி டைமென்ஷன்ஸை பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலமாத்தான் சிறப்பாக அளவிட முடியும். 5 இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ் நுண்ணறிவு தேர்வுகள். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ் பொதுவாக ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் வகையை சேர்ந்தவைதான். இதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ்ல கிடைக்கும் ஸ்கோர்ஸ் பெரும்பாலும் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ ஆக வெளிப்படுத்தப்படும். இது கீழ்க்கண்ட ஃபார்முலா மூலமா கணக்கிடப்படும். இங்க அசம்ஷன் என்னன்னா வெவ்வேறு ஏஜ் குரூப்ஸ்க்கு வெவ்வேறு வகையான இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பிரைட் அலர்ட் எம்ப்ளாயீஸ் கிடைச்சா அவங்க சீக்கிரம் கத்துக்குவாங்க, அப்புறம் அவங்கள குறைவான திறன் உள்ளவங்களை விட வேகமா ட்ரெயின் பண்ண முடியுங்கிற அசம்ஷன்ல தான் செயல்படுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் தேர்வு சோதனைகளின் நன்மைகள். 1 டெஸ்ட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்புறம் அன்பயஸ்ட் டூல்ஸ் பாரபட்சமற்ற கருவிகள். 2 அவற்றை ஒரு குரூப்புக்கு நடத்த முடியும், அதனால டைம் அப்புறம் காஸ்ட் மிச்சமாகும். 3 குவான்டிஃபையபிள் அளவிடக்கூடியது என்பதால் அவற்றை சயின்டிஃபிக் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு பயன்படுத்த முடியும். 4 மேன் ஜாப் மேட்சிங் மனிதன் வேலை பொருத்தம் சயின்டிஃபிக்கா இருக்கிறதால லேபர் டர்ன்ஓவர் ஊழியர்கள் வெளியேறுவது குறையும். லிமிடேஷன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் தேர்வு சோதனைகளின் வரம்புகள். 1 செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் ஒரு தனிநபரோட ஆன் தி ஜாப் சக்சஸை 100% பிரெடிக்ட் பண்ண முடியாது. 2 கேண்டிடேட்ஸுக்கு டெஸ்ட்ஸ் பத்தி வெவ்வேறு வகையான ஆங்ஸைட்டி பதற்றம் இருக்கும். 3 ஆப்ளிகன்ஸ் எண்ணிக்கை குறைவா இருந்தா செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் பயன்படுத்துறது இக்கனாமிக்கலாக இருக்காது. ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி ஆஃப் செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் தேர்வு சோதனைகளின் நம்பகத்தன்மை மற்றும் செல்லுபடியாகும் தன்மை. ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை ஒரு ப்ரிடிக்டர் பயனுள்ளதா இருக்கணும்னா அதுல ஒரு அக்செப்டபிள் லெவல் ஆஃப் ரிலையபிலிட்டி அல்லது கன்சிஸ்டன்சி ஆஃப் மெஷர்மெண்ட் அளவீட்டின் நிலைத்தன்மை இருக்கணும். அதாவது ஒரு அப்ளிகண்ட் ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் டிவைஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டிவைஸ் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போதும் ஒரே மாதிரியான ஸ்கோர்ஸை கொடுக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் செலெக்ஷன் டிசிஷனுக்கு இன்புட் கொடுக்க டெஸ்ட்ஸை பயன்படுத்தினா அந்த டெஸ்ட் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கணும். டெஸ்ட் ரிலையபிளா இருந்தா ஒரு தனிநபரோட ஸ்கோர் காலப்போக்குல ஓரளவு ஸ்டேபிளா நிலையா இருக்கணும். அது அளக்கும் கேரக்டரிஸ்டிக் ஸ்டேபிளா இருக்குன்னு அனுமானித்தால். வேலிடிட்டி செல்லுபடியாகும் தன்மை செலெக்ஷன் டிவைஸ்க்கு லோ வேலிடிட்டி குறைந்த செல்லுபடியாகும் தன்மை இருந்தா ஹை ரிலையபிலிட்டி அதிக நம்பகத்தன்மை இருந்தாலும் அதுக்கு பெரிய அர்த்தம் இருக்காது. அதாவது பெறப்பட்ட மெஷர்ஸ் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் போன்ற ஒரு பொருத்தமான கிரைட்டீரியன் கூட தொடர்புடையதா இல்லைனா. உதாரணமா ஒரு டெஸ்ட் ஸ்கோர் கன்சிஸ்டண்டா இருக்கிறது அது ஜாப் பிஹேவியர் கூட தொடர்புடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸை அளக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அது ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்டரி அப்புறம் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இடையில டிஃபரன்ஷியேட் வேறுபடுத்தி காட்டவும் வேண்டும். 3 வகையான வேலிடிட்டி பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். கண்டென்ட், கான்ஸ்ட்ரக்ட் அப்புறம் கிரைட்டீரியன் ரிலேட்டட். கான்டென்ட் வேலிடிட்டி உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை. கான்டென்ட் வேலிடிட்டிங்கிறது ஒரு டெஸ்டோட கான்டென்ட் ஒரு சாம்பிளாக சேர்க்கப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எவ்வளவு தூரம் குறிக்குதுங்கிறது தான். ஒரு செக்ரட்டேரியல் பொசிஷனுக்கு டைப்பிங் டெஸ்ட் நடத்துறது கான்டென்ட் வேலிடி டெஸ்ட்டுக்கு ஒரு எளிமையான உதாரணம். இந்த மாதிரி டெஸ்ட் ஜாப்ல செய்யப்பட வேண்டிய ஒர்க்கை நெருங்கி வரும். அப்ளிகண்ட்டுக்கு ஒரு வழக்கமான டைப்பிங் சாம்பிள் கொடுக்கப்பட்டு அந்த சாம்பிளை அடிப்படையா வச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணலாம். டெஸ்ட்ல இருக்கிற டாஸ்க்ஸ் ஜாப்ல இருக்கிற டாஸ்க்ஸோட ஒரு ரேண்டம் சாம்பிள்னு அனுமானித்தால் அந்த டெஸ்ட் கான்டென்ட் வேலிடியா இருக்கும். கான்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி கட்டமைப்பு செல்லுபடியாகும் தன்மை. கான்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ட்ரேட் பண்பு ஜாப்ல சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கூட எந்த அளவுக்கு தொடர்புடையதுங்கிறது தான். இந்த ட்ரேட்ஸ் பொதுவாக ஆப்ஸ்ட்ராக்ட் சுருக்கமான தன்மை கொண்டவை. உதாரணமா இன்டெலிஜென்ஸை அளவிடுவது. இந்த வகையான வேலிடிட்டி பொதுவாக அப்ளிகண்டோட வெவ்வேறு பிஹேவியர்ஸை அப்சர்வ் கவனித்து அப்புறம் இந்த பிஹேவியர்ஸ் அல்லது ட்ரேட்ஸ் ஜாப் கூட எப்படி தொடர்புடையதுன்னு அளவிடுவதன் மூலம் நடத்தப்படும். ஆப்ஸ்ட்ராக்ட் மெஷர்ஸ் கூட வேலை செய்யறதால இதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலிடிட்டி வகை.
கிரைட்டீரியன் ரிலேட்டட் வேலிடிட்டி, அளவுகோல் தொடர்பான செல்லுபடியாகும் தன்மை. கிரைட்டீரியன் ரிலேட்டட் வேலிடிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் டிவைஸ் ஒர்க் பிஹேவியன் முக்கியமான எலிமெண்ட்ஸை எவ்வளவு துல்லியமா ப்ரிடிக்ட் பண்ணுதுங்கிறது தான். இந்த மெஷர் சில ஸ்கோருக்கும் டெஸ்ட் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இஜி இணைப்பு, ப்ரொடக்ஷன் அவுட்புட் அல்லது மேனேஜரியல் எஃபெக்டிவ்னஸ் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்தும். கிரைட்டீரியன் ரிலேட்டட் வேலிடிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண 2 மெஷர்ஸ்ல ஒன்ன பயன்படுத்தலாம்: ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி அப்புறம் கான்கரண்ட் வேலிடிட்டி. ப்ரிடிக்டிவ் வேலிடிட்டி முன்கணிப்பு செல்லுபடியாகும் தன்மை. ஒரு டெஸ்டை ப்ரிடிக்டிவ்லி வேலிடேட் செய்ய ஒரு ஆர்கனைசேஷன் அந்த டெஸ்டை இந்த நேரத்தில் இன்வாலிடேட்டட் ஆனது எல்லா ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ட்ஸ்க்கும் கொடுக்கும். டெஸ்ட் ஸ்கோர்ஸ் பதிவு செய்யப்பட்டு எதிர்கால குறிப்புக்காக சேமிக்கப்படும். செலெக்ஷன் ப்ராசஸ் தொடரும். அப்ளிகன்ட்ஸ் முழு ப்ராசஸை வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு எடுக்கப்படுவாங்க. டெஸ்ட் ஸ்கோர் அந்த சமயத்துல எந்த பேரிங்கும் தாக்கமும் செலுத்தாது. ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம், பொதுவாக வேலைக்கு சேர்ந்த 1 வருடம் கழித்து, புதிய அப்ளிகன்ட்ஸ் அவங்களோட சூப்பர்வைசர்ஸால் இவாலுவேட் மதிப்பீடு செய்யப்படுவாங்க. இவாலுவேஷன்ஸோட ரேட்டிங்ஸ், ஆரம்ப டெஸ்ட் ஸ்கோர்ஸ் கூட 1 வருஷத்துக்கு மேலா ஒரு ஃபைல்ல சேமிக்கப்பட்டிருக்கும், ஒப்பிடப்படும். அந்த சமயத்துல டெஸ்ட் ஸ்கோர்ஸ்க்கும் பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷனுக்கும் ஜாப்ல சக்சஸை அளவிடுவது இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்க ஒரு அனாலிசிஸ் நடத்தப்படும். தெளிவான ரிலேஷன்ஷிப் இல்லனா அந்த டெஸ்டை ரிவைஸ் திருத்த வேண்டி வரலாம். ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ்ல தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கட் ஸ்கோருக்கு கட் ஆஃப் மதிப்பெண் கீழே ஸ்கோர் எடுத்த எம்ப்ளாயீஸ் அன்சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மர்ஸ், திறமையற்றவர்கள்னு ஸ்டாட்டிஸ்டிக்லி ஷோ பண்ண முடிஞ்சா வேலிடிட்டி. அப்போ எதிர்காலத்துல அந்த கட் ஸ்கோருக்கு கீழே ஸ்கோர் எடுக்கும் எந்த ஆப்ளிகண்டும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுதியற்றவரா ஆகிடுவாங்க. அந்த அன்சக்சஸ்ஃபுல் பெர்ஃபார்மர்ஸுக்கு என்ன நடக்கும்? அவங்க போர் இவாலுவேஷன்ஸை சந்தித்த மற்ற எம்ப்ளாயீஸ் மாதிரி தான் கையாளப்படுவாங்க. ட்ரெய்னிங், டிரான்ஸ்ஃபர், டிசிப்ளின் அல்லது டிஸ்சார்ஜ், பணி நீக்கம். கன்கரண்ட் வேலிடிட்டி ஒரே நேரத்தில் செல்லுபடியாகும் தன்மை. கன்கரண்ட் வேலிடிட்டி மெத்தட் கரண்ட் எம்ப்ளாயீஸை சப்ஜெக்ட்ஸ் ஆக பயன்படுத்தி டெஸ்ட்ஸை வேலிடேட் செய்யும். டெஸ்ட் கொடுக்கப்பட்டதும் கரண்ட் எம்ப்ளாயீஸ்ல இருந்து கிடைக்கும் ஸ்கோர்ஸ் உடனடியாக அனலைஸ் செய்யப்பட்டு டெஸ்ட் ஸ்கோர்ஸுக்கும் அவங்களோட முந்தைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்தும். திரும்பவும், ஸ்டாட்டிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், டெஸ்ட் ஸ்கோர்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒரு வேலிட் டெஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டி தெளிவாகவே விரும்பப்படும் சாய்ஸ். கன்கரண்ட் வேலிடிட்டியை விட இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இதை ஒரு ஸ்கிரீனிங் டிவைஸாக பயன்படுத்தலாம். ஆனா கன்கரண்ட் வேலிடிட்டி கரண்ட் எம்ப்ளாயீஸ் மேல செயல்படும். இந்த கிளாஸ்ல நாம செலெக்ஷன் ப்ராசஸ் அப்புறம் மெத்தட்ஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். அப்ளிகேஷன் பிளாங்க்ஸ், ரெஃபரன்ஸ் செக்ஸ், சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் இன்டர்வியூஸ், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்புறம் இண்டக்ஷன், பணியமர்த்தல் போன்ற பல விஷயங்களை ஆராய்ந்தோம். வெவ்வேறு வகையான செலெக்ஷன் டெஸ்ட்ஸ் அப்புறம் இன்டர்வியூ டெக்னிக்ஸோட அட்வான்டேஜஸ் அப்புறம் லிமிடேஷன்ஸ் பத்தி விரிவாக பேசினோம். இது மூலியமா ஒரு ஸ்டூடெண்டா உங்களுக்கு சரியான செலெக்ஷன் டூல்ஸை புரிஞ்சுக்க அப்புறம் அடையாளம் காண முடியும்னு நம்புறேன். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கம்பெனிக்கு சரியான ஆளை எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் அப்புறம் டூல்ஸ் பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெளிவா பார்த்தோம். ஓகே நண்பா, இன்னைக்கு நாம செலெக்ஷன் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கம்பெனிக்கு எப்படி சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ப்ராசஸ் எவ்வளவு முக்கியம், அப்புறம் அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெளிவா பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நாம இண்டக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு புதிய எம்ப்ளாயி கம்பெனிக்குள்ள வந்ததும் அவங்கள எப்படி வரவேற்று கம்பெனிக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இதுவும் ஹெச்ஆர்எம்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.